அனைவருக்கும் வணக்கம். இது போர் தொழில். வாழ்க்கையில் தலைகீழான மாற்றம் எல்லோருக்கிட்டையும் ஏற்படுறதில்லை. அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாங்கிறது தான் பெரும்பாலானவர்கள் நினைக்கிறாங்க. ஒரு சிலருக்குத்தான் தங்கள் வாழ்க்கையில் தலைகீழாக புரட்டி போடுற சம்பவங்களை எதிர்கொள்கிற சூழ்நிலைகள் அமையுது. அப்படி 2009 ஈழத்தில் நடந்த இன அழிவு தமிழ்நாட்டில் எங்கோ குக்கிராமத்தில் பிறந்து எதுவுமே தெரியாமல் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த ஒரு எளிய இளைஞனின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய பாதிப்புகள் அவனை தலைகீழா மாற்றுது. அப்படி ஒரு எளிய இளைஞனின் வாழ்க்கையை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இடும்பவனம் கார்த்திக். இந்திய வரைபடத்தில் நீங்க தேடினாலும் கிடைக்காத ஊர் தான் இடும்பாவனம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டிக்கு அருகே இருக்கிற சிற்றூரான இடும்பாவனம் தான் இன்னைக்கு மகத்தான இளைஞனோட அடையாளமா மாறி நிற்குது. சிறிய வயசுல ஒரு எளிய வாழ்க்கை. அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரை படிப்பு. எப்போதும் விளையாட்டு. தீவிரமான சச்சின் டெண்டுல்கர் ரசிகன். வீடு முழுக்க டெண்டுல்கர் படத்தை ஒட்டி வச்சிருக்கிறான். எங்க கிரிக்கெட் நடந்தாலும் சரிதான், அங்க கார்த்திக் இருப்பான். இரவு பகல் பாராம விளையாட்டு நினைப்பு தான். அதனால 12ஆம் வகுப்புலேயே தோல்வி. பிறகு அதுல பாஸ் பண்ணிட்டு பாலிடெக்னிக்ல சேர்ந்த கார்த்தி பாலிடெக்னிக் படிப்பு முடிச்சுட்டு 2008ஆம் ஆண்டுல சென்னை பனம்பாக்கத்தில் இருக்கிற சாம்ஸ் பொறியியல் கல்லூரியில் பொறியியல் பட்டப்படிப்புல சேர்றான். 2009 ஜனவரி 29ஆம் தேதி மாவீரன் முத்துக்குமார் தன் உயிரை இனத்தின் விடுதலைக்காக தீக்குளித்து விதைத்த போது அந்த உணர்ச்சி கல்லூரி மாணவர்களிடையே கடுமையா பரவணிச்சு. கல்லூரி மாணவர்கள் போராடுவதற்கு வீதிகளுக்கு வந்தார்கள். அதனால அச்சப்பட்ட அப்போதைய திமுக கருணாநிதி அரசாங்கம் கல்லூரிகளை இழுத்து மூடினாங்க. மாணவர்கள் விடுதிகளில் தங்கி தங்களது போராட்டத்தை தொடர்ந்தாங்க. அப்ப விடுதிகளையும் கருணாநிதி அரசாங்கம் இழுத்து மூடினப்ப அப்பதான் நம்ம இடும்பவனம் கார்த்தி கல்லூரி விடுமுறைக்காக ஊருக்கு திரும்புறான். அப்போ ஊருக்கு திரும்புறப்ப புதுக்கோட்டையில நடந்த முத்துக்குமார் நினைவேந்த நிகழ்ச்சியை எதேச்சையா பார்க்கறான். அவன் மனசுல ஏதோ ஒண்ணு ஏற்படுது. எதுக்காக நம்மை போல ரத்தமும் சதையும் கொண்ட ஒருத்தவர் தீக்குளிச்சு செத்து போயிருக்கிறாரு அப்படின்னு யோசிக்க தொடங்குறான். பிறகு அந்த விடுமுறை தினங்கள்ல வீட்டுல உட்கார்ந்து இதையெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்போதைய அரசியல் இதழ்களான ஜூனியர் விகடன், நக்கீரன் போன்ற புத்தகங்களை படிக்க தொடங்குறான். இப்படித்தான் அவரோட வாசிப்பு தொடங்குது. 2009 மே 18 பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்த சிங்கள வல்லாதிக்கம் தமிழர்களின் விடுதலை போரை உலக வல்லாதிக்க நாடுகள் மற்றும் இந்தியாவோட துணையோட ஒரு முடிவுக்கு கொண்டு வருது. அப்ப வெளிவந்த செய்திகள் அனைத்தும் அதுவரைக்கும் ஒரு கிராமத்து இளைஞனான இடும்பவனம் கார்த்தி கேள்விப்படாதது. நாம பிறந்த இனத்துல பிறந்தவங்க தமிழனுக்குன்னு ஒரு தனி நாடு உருவாக்க உயிரை கொடுத்து போராடி கொண்டிருக்கிறப்ப நாம ஒண்ணுமே செய்யாம கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு அலைஞ்சோம்னு கார்த்தி குற்ற உணர்ச்சி அடைகிறான். தேடி தேடி படிக்கிறான். ஈழம்னா என்ன, போராளிகளை பத்தி, உலகத்துல நடந்த பல்வேறு புரட்சிகளை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா கிரிக்கெட்டு, சினிமா போன்ற பொழுதுபோக்குகளை கைவிட்டுட்டு அரசியல் பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறான். இனத்தின் அழிவு முடிந்து ஜூலை 18ஆம் தேதி மதுரையில நாம் தமிழர் அண்ணன் சீமான் தலைமையில இயக்கமா உருவாகிற செய்தியை செய்தித்தாள் மூலம் தெரிஞ்சுக்கிட்ட கார்த்தி அடுத்த சில மாதங்கள் அண்ணன் சீமானை பத்தி, அவரை பத்தி வருகிற செய்திகளை பற்றி தேடி தேடி படிக்கிறான். அதுவரை அவன் கேள்விப்பட்டிருந்த வழக்கமான அரசியல் தலைவர்களை தாண்டி ஏதோ ஒண்ணு அண்ணன் சீமான்ட்ட இருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். சில மாதங்கள் கழித்து ஜனவரி 29 முத்துக்குமார் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் கூட்டம் சேலத்துல நாம் தமிழர் அமைப்பால் நடத்தப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட கார்த்தி அந்த கூட்டத்துல பங்கேற்க சேலத்துக்கு போறான். அங்கதான் அண்ணன் சீமான் பேச்ச முதலா நேரடியா கேட்கிறான். அதுவரை அவன் தமிழ்நாட்டு அரசியல் மேடைகள்ல கேட்டுக்கொண்டிருந்த தமிழ் அந்த மேடையில இல்ல. அடுக்குமொழி வசனம் கிடையாது. அவர்களே இவர்களே என்றெல்லாம் பாராட்டு புகழுரைகள் யாருக்கும் கிடையாது. கரைவேட்டி கட்டாத ஒரு கூட்டம். மேடையில பேசின எல்லோருமே உணர்ச்சியை தங்கள் வார்த்தைகள்ல வெளிப்படுத்தின விதம், இது எல்லாமே கார்த்திக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. குறிப்பா அண்ணன் சீமானோட பேச்சு. அந்த பேச்சை கேட்டவுடன் கார்த்திக்கு இதுவரை ஏற்படாத பல்வேறு சிந்தனைகள் அவன் மனசுல ஏற்பட்டுச்சு. அண்ணன் சீமானின் கோபமான பேச்சு, அந்த பேச்சில் இருந்த நியாயம், அதுவரை மறைக்கப்பட்டிருந்த தமிழினத்தின் வரலாறு, இது எல்லாமே ஒரு எளிய கிராமத்தில் பிறந்த கார்த்தி என்ற இளைஞனின் மனசுல மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தினுச்சு. அங்கிருந்து தான் அவனுடைய அரசியல் பயணம் தொடங்குது. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கூட்டம் எங்கு நடந்தாலும்
அந்த கூட்டத்தில் கார்த்தி கலந்துக்க தொடங்குறான். அதற்காகவே அந்தந்த ஊர்களில் நடைபெற கூட்டத்திற்கு தனியா இவன் கிளம்பி கூட்ட கடைசியில போய் நின்றுகிட்டு அங்க பேசுறவங்க பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பதுதான் அவன் வாழ்க்கையில அந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்த மிக முக்கியமான வேலை. மிகவும் கூச்ச சுபாவம். கிராமத்திலே பிறந்து வளர்ந்ததுனால அடுத்தவங்க கிட்ட சரியா பேச முடியாம போயிருமோ என்பதனால் ஏற்பட்ட தாழ்வு மனப்பான்மை இதுவெல்லாம் கார்த்திய கூட்டத்தின் கடைசி வரிசையில நிக்க வச்சுச்சு. ஆனா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பல பொறுப்பாளர்கள் யார் இந்த இளைஞன் எல்லா கூட்டத்திலையும் வந்து நிக்கிறான் அப்படிங்கிறத கவனித்த பிறகு அந்த இளைஞன் சீமான் அண்ணன் கண்ணிலையும் படுறான். அண்ணன் சீமான் கார்த்தியை அழைத்து யார் என்ன என விசாரித்து கொண்டு வழக்கமாக தன் தம்பிகளை கட்டிப்பிடிக்கும் அதே முறையில இறுக்கமா கட்டிப்பிடிக்கிறாரு. அப்பதான் அவன் புரிஞ்சுக்கிறான் இவர் தான் நமது வாழ்க்கைன்னு. அதற்கு பிறகு 2012 சிதம்பரத்தில் நடந்த மொழிப்போர் ஈகிகள் கூட்டத்தில் கட்சியோட மாணவர் பாசறை நிர்வாகிகள் 10 பேர் அறிவிக்கப்படுறாங்க. அதுல கார்த்தியும் ஒருத்தவன். 2014 படிப்பு முடிஞ்சு வேலைக்கு போகணுங்கிற நிலைமை குடும்பத்துல ஏற்படுது. ஆனா கார்த்திக்கு அரசியல் மேலதான் விருப்பம். குடும்ப நலனா இன நலனான்னு பாக்குறப்போ இனநலன்தான் முக்கியம்னு கட்சி அலுவலகத்துல தன்னை முழு நேர பணியாளரா தம்பி கார்த்தி இணைச்சிக்கிறான். அங்க அடிக்கடி அண்ணன் சீமான் கண்கள்ல படுற மாதிரி அந்த வாழ்க்கை முறை அமைஞ்சிருது. தனக்கே உள்ள கூச்ச சுபாவத்தால அவருக்கு முன்னாடி போய் நிற்கவே கார்த்தி தயங்குறான். ஆனா அண்ணன் இந்த எளிய இளைஞன்ட்ட மிகப்பெரிய திறமைகள் இருப்பதை புரிஞ்சுக்கிறாரு. அதிலிருந்து இவனை ஒரு பட்டை தீட்டிய வைரமாக உருவாக்க வேண்டும் என முடிவெடுத்து அடிக்கடி கார்த்தியை அடைச்சு அண்ணனே பேச தொடங்குறாரு. எந்தெந்த புத்தகங்களை படிக்கணும், எப்படியெல்லாம் படிக்கணும், மேடையில் எப்படி பேசணும் என்றெல்லாம் அண்ணன் சீமான் அவனுக்கு போதிக்கிறாரு. முதல்ல சில வருடம் அவன் மேடையில் பேசுறப்போ அண்ணன் சீமான் போலவே பேசுவான். அதே உடல் மொழி, அதே சொற்கள் என அண்ணன் சீமானை நகலெடுத்தது போல. மேலும் வேக வேகமா பேசுறதுனால வார்த்தைகள் ஒன்றோடு ஒன்று சிக்கிக்கொண்டு கேட்பவர்களால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை. இதுல கூடவே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை மற்றும் கூச்ச சுபாவம், இது எல்லாத்தையும் மாற்றி அமைச்சது அண்ணன் சீமான் தான். அவர் தான் அவனுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுக்கிறாரு. பேசும்போது உனக்கு முன்னால் இருப்பவர்கள் எல்லோரையும் நீ கவனிக்காதே, உன்னுடைய பேச்சை கேட்கத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று பெருமிதம் கொள். நீ சொல்ல வேண்டிய கருத்துக்களை கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே உன் மனதில் நேர்த்தியாக அடுக்கி வைத்துக்கொள். ஒரு முறைக்கு இருமுறை கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக நீ மனதிற்குள் நீ தயாரித்து வைத்திருக்கிற கருத்துக்களை பேசி பார்த்துக்கொள். கூட்டத்திற்கு வந்துவிட்ட பிறகு உனக்கு அங்கே திரண்டிருப்பவர்கள் கண்களுக்கு தெரியக்கூடாது. உன்னுடைய பேச்சில் தான் உன் கவனம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அவனை ஒவ்வொரு கூட்டத்திலையும் முதல் பேச்சாளனா அவனை பேச வச்சு மேடை பேச்சில அவனுக்கு இருந்த தயக்கத்தை அண்ணன் சீமான் உடைக்கிறார். நாங்கள்லாம் முதன்மை பேச்சாளரா மேடையில பேசிக்கொண்டிருந்த காலங்கள்ல கூட்டம் தொடங்குவதற்காக முதலாளா கூட்டத்தை கூட்டுவதற்கு கார்த்தி தான் பேச வருவான். அண்ணன் சீமான் அவனுக்கு என்ன படிக்க வேண்டும் என போதிக்க ஆள் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறான். முதல் பேச்சாளனா மேடைக்கு வந்தவன் முதன்மை பேச்சாளனா மாறுறான். அப்போது இளம் பேச்சாளனா தமிழ்நாட்டையே சுற்றி வலம் வந்து கொண்டிருந்த தம்பி திருவனோடு இணைந்து இருவரும் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு கூட்டங்கள்ல போய் பேசுறாங்க. மேலும் முதன்மை பேச்சாளராக இருந்த புதுக்கோட்டை ஜெய்சீலன் போன்ற பலர் பேசிய கூட்டங்கள்ல துணை பேச்சாளரா தம்பி இடுமோனம் கார்த்தி பங்கேற்க தொடங்குறான். கொஞ்சம் கொஞ்சமா அண்ணன் சீமான் அவர்களால் மெருகேற்றப்பட்டு தனி கூட்டங்கள்ல பங்கேற்க தொடங்கி மிகச்சிறந்த பேச்சாளனா அவன் மாறினான். அவன் எவ்வாறு மிகச்சிறந்த பேச்சாளனா மாறினாங்கிறத ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதன் நடுவில் இரவு பகல் பாராம புத்தக வாசிப்புல தன்னை முழுமையாக அவன் ஈடுபடுத்தி கொண்டான். அதுலயும் ஒரு கட்டுப்பாடு வகுத்துக்கிட்டான். என்னன்னா, அரசியல் புத்தகங்களை தவிர வேற எந்த புத்தகங்களையும் படிக்கிறது இல்லை. குறிப்பா இலக்கியம், கவிதை, சினிமா என்று தனது கவனத்தை திசை திருப்புகிற எந்த புத்தகங்களையும் படிக்காமல் அரசியல் புத்தகங்களை மட்டுமே படிப்பது என்று ஒரு முடிவுக்கு வந்து அவன் பாதையில் அவன் வேகமா பயணிக்கிறான். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை படிக்க தொடங்குறான். பிறகு திராவிடத்தை விமர்சிக்க வேண்டுமானால் திராவிட இயக்க வரலாற்றையும் முழுமையா படிக்கணும் என்பதற்காக திராவிட இயக்க வரலாற்றை தீவிரமாக படிக்க ஆரம்பிக்கிறான். இது ஒரு கட்டத்தில் அதிகமாகி பெரியார் திடலுக்கே சென்று புத்தகங்களை வாங்கிட்டு வருவதை நாங்கள்லாம் பார்த்துருக்கிறோம். இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும்
தன்முனைப்பு என்ற ஒன்று இல்லாத ஒரு அசாத்திய குணம் அவன்கிட்ட இருந்துச்சு. கூட்டத்தில் பேசி முடிச்ச பிறகு உடனே கீழே இறங்கி கட்சியோட மாத இதழ புத்தகங்களை அவன் விற்று கொண்டிருப்பான். மாணவ பாசறையில் பணியாற்றிய போதே தீ என்ற இதழை நடத்திய அனுபவம், பிறகு கட்சியின் இதழான புதியதோர் தேசம் செய்வோம் என்கிற இதழை நடத்த அவனுக்கு மிகப்பெரிய கை கொடுத்துச்சு. ஆம் உறவுகளே, கட்சி இதழான புதியதோர் தேசம் செய்வோம் என்கின்ற இதழை தனி ஒருவனாக தயாரித்து அதை அவனே எடிட் செய்து அண்ணன் சீமான் அவரிடம் காண்பித்து ஒப்புதல் பெற்று அச்சுக்கு அனுப்புகிற மிக முக்கியமான வரலாற்று பணியை அவன் செய்ய தொடங்கியதுதான் அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய திருப்பு முனை. கூட்டங்களில் பேசிய நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் கட்சி இதழை தயாரிப்பது தான் அவனுடைய வேலையா இருந்துச்சு. கட்சி பொறுப்பாளர்களாக இருக்கிற எல்லோரும் கூட்டம் முடிந்தோன நாங்கள்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்பிடுவோம். ஆனால் கார்த்தியோ அவன் வீடு என கருதுகிற கட்சி அலுவலகத்துக்கு தனியே திரும்பி போவான். அவனுக்குன்னு நிரந்தரமா எதுவுமே இல்லை. அவன் மனசுல சுமக்கிற கட்சியும் கட்சி சுமக்கிற லட்சியமும் தான் அவனுக்கு எல்லாவற்றிலும் பெருசு. சமீபத்தில் இடும்பவன கார்த்தியின் தந்தையார் மறைவுற்ற செய்தி கேட்டு நாம் தமிழர் உறவுகள் எல்லாரும் சேர்ந்து திருத்துறைப்பூண்டி அருகே இருக்கிற இடும்பவனத்தில் சென்று குவிந்தோம். அவனுடைய தந்தையார் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அண்ணன் சீமான் அவனது வீட்டிற்கு அருகே ஒரு மேடை போட்டு சோழ மண்டலத்தின் நாம் தமிழர் கட்சியின் பாராளுமன்ற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் கூட்டத்தை நடத்தினார். தன் தந்தையாரின் நினைவேந்தல் முடிந்த அடுத்த நொடியிலேயே அந்த கூட்டத்திற்கான வேலையை பார்த்து கொண்டு கூட்டத்தோடு கூட்டமாக நாற்காலியை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டு கார்த்தி நின்றுட்டு இருந்தான். பிறந்ததிலிருந்து தீவிரமான கடவுள் நம்பிக்கை கொண்டிருந்த கார்த்தி தன் வாசிப்பின் மூலமாக, தனது அனுபவங்கள் மூலமாக இப்போது தீவிரமான நாத்திகனாக மாறி நிற்கிறான். கடவுள் என்ற ஒருவர் இருந்தால் இவ்வளவு கொடுமைகள் ஏனென்னா நடக்கிறது என்ற அவனது கேள்விக்கு என்னிடத்திலும் பதிலில்லை. கட்சிக்காக தொலைக்காட்சிகளில் விவாதங்களில் பங்கேற்கும் போது கூர்மையும் வாத திறமையும் கொண்ட ஒரு சண்டைக்கார கார்த்தி அங்கே இயல்பா பிறந்துடுறான். எதிரே கேள்வி கேட்பவரை பதில் கேள்வி கேட்டு முடக்கி போடுகிற அவனது திறமை கடுமையான வாசிப்புகளால் ஏற்பட்டது. வெகுஜன அரசியல் அமைப்பு கட்சிகளில் பொதுவாக இருக்கிற போட்டி, பொறாமைகள், சுவரட்டி பதாகைகள், தன் படம் பெற வேண்டும் என்கின்ற தன்முனைப்பு என்கின்ற எந்த அரசியல் கீழ்குணங்களும் தன்னை நெருங்க விடாமல் கார்த்தி நெருப்பு போல தடுத்துக்கிட்டு நிற்கிறான். இப்போதும் யாரிடத்திலும் மனம் புண்படுவது போல அவனுக்கு பேச தெரியாது. அவனை பற்றி அவதூறுகளும் பொய்மைகளும் சுழன்று சூறாவளிகளாக அவனை சுற்றி வீசிய போது கூட அவன் அமைதியாக எதிர்கொண்டான். இனி இழப்பதற்கு ஏதுமில்லை, இன்னும் வலிமையாய் தாக்குவேன் என்று உறுதிப்பாட்டோடு அவன் நிற்கிறான். கட்சிக்காக குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே 68 நாள் சென்னை புழல் சிறையில் சிறைப்பட்ட போது ராஜீவ் கொலை வழக்கில் சிக்குண்டு சிறைப்பட்டு கிடந்த அண்ணன் பேரறிவாளன், அண்ணன் ராபர்ட் பயஸ் போன்றவர்களுக்கு நெருக்கமான தம்பியாக அவன் மாறுறான். எங்கு சென்றாலும் எவரிடத்தில் பேசினாலும் புத்தகங்களை பற்றி பேசுவதும் அதன் மூலமாக தகவல்களை பெற்றுக்கொண்டு தன்னை கூர்மைப்படுத்திக் கொள்வதுமான கார்த்திக் இன்னைக்கு தமிழ் தேசிய இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமா விளங்குறான். அண்ணன் சீமான் 2009 பிறகு தமிழ்நாட்டு அரசியல்ல எத்தனையோ முத்திரைகளை பதிச்சிருக்கிறாரு, மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அவர் தன்னுடைய அரசியல் பயணத்துல இடும்பாவனம் கார்த்தி என்ற ஒரு எளிய இளைஞனை தேர்ந்தெடுத்து தமிழ் தேசிய கருத்தாயுதமாக அவனை மாற்றி இருப்பது என்பது மிக முக்கியமான அரசியல் நடவடிக்கை. எங்கோ ஒரு கிராமத்தில் பிறந்து இன்று உலகமெல்லாம் அறியப்பட்டிருக்கிற இடும்போனம் கார்த்தி தான் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர். தன்னோட கூச்ச சுபாவத்தாலும் கிராமத்தில் தாம் பிறந்துட்டோங்கிற தாழ்வு மனப்பான்மையிலும் பேசவே தயங்கி கொண்டிருந்த கார்த்தி முதல்ல அண்ணன் சீமானால் பேச்சாளனா மாறினான். பிறகு பத்திரிகைகள் நடத்தி பத்திரிகையாளனா தன்னை மாற்றிக்கொண்டான். பிறகு தன்னை கூர்மைப்படுத்தி இப்ப எழுத்தாளனாகவும் மாறி பாஜகவின் பி டீம் பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறான். பாஜகவின் பி டீம் யாருங்கிற அந்த புத்தகம் நாம் தமிழர் கட்சி மீது அரசியல் ரீதியாக வருகின்ற அவதூறுகளுக்கு மிக தெளிவான பதிலை கொடுக்கிறது. அது அரசியல் சம்பந்தமாக வெளிவந்திருக்கின்ற புத்தகங்களில் மிக முக்கியமான புத்தகம். தான் எழுதிய முதல் புத்தகத்திலேயே தான் தேர்ந்த எழுத்தாளன் என்பதையும் கார்த்தி நிரூபிச்சிருக்கிறான். இப்போதும் கார்த்தி அதற்காக தன்னை தயாரித்துக் கொள்ளும் வேலையில இறங்கி இருக்கிறான். குறிப்பாக வேதாரண்யம் பகுதி பிரச்சனைகளை பற்றி நேரில் கண்டும் படித்தும் ஆய்வு செய்தும் தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகிற கார்த்தி தன்னை ஒரு வேட்பாளராக மாற்றி இருக்கிற அண்ணன் சீமானுக்கு எப்படியாவது
உறுதியான வெற்றியை கொடுத்து விட வேண்டுமென உழைக்க தயாராகி இருக்கிறான். இடுபோனம் கார்த்தி இன்று தமிழ் தேசிய தளத்தில் ஒரு நம்பிக்கை மிகுந்த பெயராக மாறி இருக்கிறான். கடந்த வாரத்தில் தஞ்சாவூரில் நடந்த கூட்டரசு கோட்பாடு மாநாடு, தமிழ் தேசிய பேரியக்கம் நடத்தின அந்த மாநாட்டில் இடுபோனம் கார்த்தி கருத்தரங்களை பேசின சிறப்பு பேச்சாளர். இவன் பேசிட்டு இருக்கப்பதான் அண்ணன் சீமான் அரங்கத்துக்குள்ள வராரு. தன்னுடைய தம்பி இளையவன் கார்த்தி பேசுவதை கண்கள் முழுக்க பெருமிதத்தோடு பார்த்து கொண்டிருந்த அண்ணன் சீமான் அருகில உட்கார்ந்திருந்த என்னிட்ட நம்முடைய எழுச்சி நாயகன் எப்படி பேசுறான் பாரு என்று சொன்னபோது அவர் கண்களில் தென்பட்ட பெருமை மிகவும் தனித்துவமானது. இன்று பிறந்தநாள் காணும் நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை செயலாளர், புதியதோர் தேசம் செய்வோம் இதழின் முதுகெலும்பு, அது மட்டுமில்லாமல் இப்போது எழுத்தாளுமை என்கின்ற தகுதியும் பெற்றிருக்கின்ற அன்பு தம்பி இடுபோனம் கார்த்திக் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் பல உயரங்களையும் சாதனைகளையும் தொட்டு பேரின்ப புகழ் வாழ்க்கை வாழ வேண்டும் என போர்த்தொழில் மனதார வாழ்த்துகிறது. அனைவருக்கும் வணக்கம்.